நிஜாமுதீன் சார், எலெக்ஷன் நெருங்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால இது ஒரு எதிர்கட்சி இருக்கக்கூடிய ஸ்டேட்டு. இங்கே டிஎம்கே ரூல் பண்ணுது, கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் ஆள்கிறார்கள், வெஸ்ட் பெங்காலில் டிஎம்சி ரன் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால எல்லா ஆட்சி காலத்திலுமே இப்படி கவர்னர்கள் மூலமாக பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறது சகஜமான ஒன்று தானா? இல்லை இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிறது கொஞ்சம் கூடுதலாகவும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கா? எல்லா ஆட்சி காலத்திலும் சொல்ல முடியாது. குறிப்பாக பாஜக ஆளுகின்ற ஆட்சி காலத்தில் தேர்தல் காலம் என்று சொல்ல முடியாது. தேர்தல் அல்லாத ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள், சொல்கிறதுக்கு எனக்கு கூசுது, எதோ வாழையை நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. எதோடைய வாழையை நிமித்த முடியாதுன்னு சொல்லுவார். நான் காலையில் டிவி பார்க்கவே இல்லை, ஏன்னா எனக்கு மனசுக்குள்ளே தெரிஞ்சு போச்சு, இந்த ஆள் ஓடி போவார். சார் அப்படி சொல்லக்கூடாது. வேற என்ன சார், எதிர்பார்த்தது தானே. எந்த வருஷம் உட்காந்தாரு? ஏங்க பெரியார் பேரை சொல்ல மாட்டேன், அண்ணாவின் பேரை சொல்ல மாட்டேன்னு சொன்னவர் அவர் எதுக்காக சொல்ல மாட்டேங்கிறாரு? அண்ணாவுக்கும் பெரியாருக்குமாக பாஜக ஆட்சிக்கு நடைபெற இல்லாத மாநிலத்தில் இப்படித்தான் நடத்துவோம் என்று அவர் என்ன சொல்லி அனுப்பப்பட்டதோ செய்து கொண்டிருக்கிறார். இவர் ஒரு ஏவலர். இவர் என்ன உள்துறை அமைச்சர் போன்றவர்கள் என்ன சொல்லி அனுப்புனாங்களோ, பாஜக RSS என்ன சொல்லி அனுப்புதோ அதை செய்யக்கூடியவர். அரசியலமைப்பு விதிகளின்படி ஒரு அரசுடைய அல்லது அரசாங்கத்துடைய தலைவர் யார்? இப்ப இந்த மாநிலத்தில் இதெல்லாம் குறைஞ்சா நீ தானே கையெழுத்து போட்டுட்டு இருக்கிற, நீ தானே பொறுப்பு. உனக்கு என்ன வேலை? தமிழ் நீங்க முதல்ல மரியாதையா பேசுங்க. நீங்க என்ன உனக்கு அப்படி ஒருமையில பேசாதீங்க. அன்பா அப்படிதான் பேசுவாங்க. அவர் ஆளுநர் தான். தமிழை கொச்சைப்படுத்துவது, தமிழை கொச்சை செய்யும். திருவள்ளுவரை கொச்சைப்படுத்தினார். கூட ஒரு பெரிய தலைவர் பேசினார். அப்ப எங்க போனாங்க? கேட்க வேண்டியதான ஒரு தலைவர் பப்ளிக்ல பேட்டியில வேற ஆளாக இருந்தால் நான் எதை கொண்டு அடித்திருப்பேன் என்று அந்த பொருளை சொல்லி பேசினார். இல்லை என்று சொல்ல முடியுமா? திருவள்ளுவருக்கு மத சாயம், ஜாதி சாயம் பூசுறது என்னென்ன செய்யறதுக்கு முடியல, அத்தனை இப்ப அந்த ஆளுநராக தலைவராக இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா சார்? தமிழன் அவ்வளவு ஏக்கரமா போயிட்டானா? நீங்களா ஒரு பணத்தை வச்சு பங்கீடு பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்க மேல அது ஒரு பிரச்சனை வந்துச்சு, அப்படி செய்து பூச்சி மறைக்கப்பட்டது. எதிர்பார்த்தது தானே, அப்படிதான் நடக்கும். பாஜக ஆளாத மாநிலங்களில் பிரச்சனை பண்ணுவதற்காகவே மந்திரி சட்ட கோழி மாதிரியே ஒருத்தரா ஆளுநர் அனுப்புறாங்க. அவர் சொல்ல மந்திரி சட்ட கோழின்னு சொல்லுவாங்க. ஊருக்கு மந்திரி சட்ட கோழி எங்கத்தாலும் போச்சு, யாரும் எதுவும் செய்ய முடியாது. அந்த மாதிரி அந்த மந்திரி சட்ட கோழி என்ற நிலையில தான் நான் ஆளுநரை பார்க்கிறேன். அதை விட மோசமாக நம் ஜனாதிபதியை பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்தியாவிலேயே மிகப்பெரிய பிரதானமான பாராளுமன்ற கட்டணம் கட்டப்படுகிறது. அதற்கு அந்த அம்மா வரக்கூடாது. ஏன்? மலைவாழ் பெண்மணி, அழைக்க விட மாட்டேன், கணவனை இழந்தவர் அப்படின்னு சொல்லி கணவனை இழந்தவர். நான் பார்க்கறதுல சொல்லக்கூடிய வாய் கூசுது. அப்போ இந்தியாவிலே உயர்ந்த ஒரு இடத்தை என் வீட்டை திறக்கிறதுக்கு நான் வரக்கூடாதுன்னு சொன்னா யார் சார்? இந்தியாவுடைய மூத்த குடிமகன் யாரு? பிரதமரா? ஜனாதிபதியா? கேவலமா இருக்குது. முதல் குடிமகன் நீ ஜனாதிபதி தானே சார். அதுக்கும் கவர்னர் எல்லாம் அங்கதான் வருது. ஜனாதிபதி தான் நியமிக்கிறார். யார் சொல்லி நியமிக்கிறார்? உள்துறை சொல்லி நியமிக்கிறார். இங்கேயும் அமைச்சரை வருகிறது. நேரடியாக ஜனாதிபதி ரவியை தூக்கி போட்டுருவாரா? நான் ரவியை உள்துறை அமைச்சர் கொடுத்த பிறகு ஜனாதிபதி நான் இவரை நியமிக்க மாட்டேன், நான் இவரை நியமிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அப்ப அதே தானே இங்கேயும். இங்கே அமைச்சரை கொடுத்ததான வாசிக்கணும். வாசிக்க வேண்டியதான சார். ரைட். அதை விட்டு எது வேணாலும் பேசிட்டு போறதா? ஓகே, இது ரைட்னு சொல்லிட்டு போற பிரச்சனை இல்லைங்க. ஒரு மாநிலத்துடைய சுயநிர்ணய உரிமையை, மக்களுடைய பிரதித்துவத்தை ஏற்படுத்திக் கொண்டு நடக்கின்ற சட்டமன்றத்தை கேலி செய்வது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதிப்பதற்கு சமம். பொறுப்புன்னு சொன்னார்ல, அதோட இன் கண்டினியூட்டி ஜனாதிபதிக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு சொன்னார்ல. நீங்க இங்க வாங்க சார் கவர்னர் நீ சொன்னீங்க, இது காரணம் ஜனாதிபதி தான். இவருக்கு 24 செப்டம்பர், அதாவது ஆகஸ்ட் முடிஞ்ச உடனே பதவி முடிஞ்சு போச்சு. ஆனா ஆர்டிகல் 156 படி யாருடைய பிளஸருக்காக அவர் இருக்காரு? ஜனாதிபதிக்கு பிளஸருக்காக தான். அவங்க மகிழ்ச்சியோடு இருந்தாலும் இவங்க இருக்க முடியும். ஆனா பதவி காலம் போன பிறகும்
அவரை நீட்டித்து இன்னைக்கு வரையில அது ஒரு கான்ட்ராவர்சியல், இதுவரை எந்த கவர்னரும் இல்லாத அளவுக்கு பிரச்சனைகளை கிளப்பி கொண்டிருக்கிற ஒரு கவர்னர், உச்சநீதிமன்றத்தில் போய் குற்றம் வாங்கின ஒரு கவர்னர், அவரை 156 பயன்படுத்தி நீங்க இன்னும் அவருக்கு பதவியை நீட்டித்துக் கொண்டு இருப்பதனுடைய மர்மம் என்ன? நீங்க பேசிருங்க, கடைசி அவர் பேசுவாரு, குறுக்கிட கூடாது யாருமே. தயவு செஞ்சு இல்ல குறுக்கிட கூடாது. சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், பேசுங்க சார். வடிவேலு கொஞ்சம் சார், நீங்க சொல்ல வந்தத சொல்லுங்க சார், நீங்க சொல்ல வந்தத சொல்லுங்க சார். சொல்றேன், சொல்லுங்க. நியாயமே இல்லாம முழு பூசணிக்காக சோத்தல மறைக்கிறார். ஆர்எஸ்எஸ் கொலகார இயக்கம் இல்லைன்னு வேற சொல்றாரு. இது எப்படி ஏத்துக்கிறது? மகாத்மா காந்தியை கொலை செய்தது மட்டுமல்ல, சார் செல்வகுமார் சார், ஏன் சார் 3 முறை தடை செய்யப்பட்டிருக்கிறது. சனாதன ஆட்சி இருந்த காரணத்தினால், சாதிய குடும்பம் இருந்த காரணத்தினால அவனுக்கு ஆட்சியா பரவாயில்லை என்று வாதத்துக்கு சொன்னதை எடுத்துட்டு மீண்டும் சனாதன ஆட்சி வர வேண்டும், தமிழ்நாட்டை கபாலிகரம் பண்ண வேண்டும். ஏன் இன்னைக்கு ஆயத்துல தோத்து போனீங்க? ஓட்டு ஏன் குறைஞ்சு போச்சு? என்ன காரணம்? மக்கள் உங்களை ஏத்துக்கல. கோயிலை கட்ட பிறகு உங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. ஏன் குறைஞ்சிச்சு? சரி, எப்படி சார் இது? அப்ப சனாதனத்தை நிலைநாட்ட வேண்டும், வர்ணாசிரமத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த படி. இதே படியை நீங்க போய் பீகார்ல கத்துங்க. ஏன் 17% வந்திருக்கிற, நான் வேலைக்கு போன மாநிலத்தில் 50% இருக்கிற உயர் சொல்லி பாருங்க. ஓகே, சொல்லுங்க சார்.